Hello everyone, this is Saranya. Today 10th standard science bookல இருக்க யூனிட் 1 laws of motionல இருக்க டாபிக் force and motion பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப forceனா என்ன, motionனா என்ன? இங்க ஒரு காரை குரூப் ஆஃப் பர்சன் புஷ் பண்றாங்க. புஷ் பண்றதுனால இந்த கார் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இங்க என்ன கிரியேட் ஆகுது? ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. இப்ப ஒரு ட்ராலிய ஒரு கேர்ள் இழுத்துட்டு போறாங்க. இழுக்கும் போது இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த புஷ் அண்ட் புல்லோட ஆக்ஷனை தான் என்னன்னு சொல்றோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல இந்த கேட் என்ன பண்ணுது? இந்த டால் மேல புஷ் என்ற ஆக்ஷனை கொடுக்குது. அந்த புஷ் ஆக்ஷன் அந்த டால் மேல பட்டதுனால இந்த டால் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த மூவ் ஆகுறத என்னன்னு சொல்றோம்? மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை பத்தி அரிஸ்டாட்டில் அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த இமேஜ்ல இருக்கவங்க பேரு தான் அரிஸ்டாட்டில். இவர் யாருன்னா ஒரு கிரீக் பிலாசபர். இவர் ஒரு சயின்டிஸ்டும் கூட. அரிஸ்டாட்டில் அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எப்படி இருக்கும்னா ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் சொல்றாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு லிவிங் ஆர்கானிசமையோ இல்ல நான் லிவிங் ஆர்கானிசமையோ காமனா டினோட் பண்றது தான் என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு சொல்றோம். இப்ப காமனா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஒரு பாலை கன்சிடர் பண்ணிக்கலாம். பால் அப்படின்றது நேச்சுரலா ரெஸ்ட் ஸ்டேட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பால் அப்படின்றது ஒரு நான் லிவிங் ஆர்கானிசம், அதாவது ஒரு ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்ப கொடுக்கும் போது இந்த பால் ஒரு சர்டைன் ஸ்பீட்ல மூவ் ஆகி சர்டைன் பிளேஸ்ல ஸ்டாப் ஆயிருது. இந்த பால் ஸ்டாப் ஆகிறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்க மாட்டோம். அது நேச்சுரலா ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால அது நேச்சுரலா ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் சொல்றாங்க. ஸோ நேச்சுரலா ஸ்டாப் ஆகிற பாலை என்னன்னு சொல்றாங்கன்னா நேச்சுரல் மோஷன் அப்படின்ட்டு சொல்றோம். இந்த பால் ஸ்டாப் ஆகிறதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் தேவைப்படலை. அப்ப இது ஃபோர்ஸ் இண்டிபெண்டா இருக்கு அப்படின்ட்டு அரிஸ்டாட்டில் சொல்றாங்க. பட் இந்த பால் ஸ்டாப் ஆகிறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தேவையில்லைனாலும் ரெஸ்ட் ஸ்டேட்ல இருந்து மூவிங் ஸ்டேட்டுக்கு மாறத்துக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. அதனால இந்த மோஷனை என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபோர்ஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த பால் மேல வயலண்டா ஒரு ஃபோர்ஸை ஆக்ட் பண்றதுனால இது பேர், இந்த மோஷன் பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமேட்டுக்கு அரிஸ்டாட்டில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. என்னன்னா ஒரு ஹைட்டான பில்டிங் மேல நின்னுட்டு ரெண்டு ஆப்ஜெக்டை மேல இருந்து த்ரோ பண்றாங்க. இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லார்ஜ் மாஸ்லயும் இன்னொரு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து ஸ்மாலாவும் இருக்கு. இந்த ரெண்டு மாஸ் உள்ள ஆப்ஜெக்டை அட்டன் டைம்ல கீழே த்ரோ பண்றாங்க. கீழே த்ரோ பண்ணும்போது அரிஸ்டாட்டில்ன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, லார்ஜ் மாஸ் வந்து வேகமா வந்து கிரவுண்டை ரீச் ஆகும், இதே ஸ்மால் மாஸ் மெதுவாக தான் வந்து கிரவுண்டை ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் சொல்றாங்க. பட் இப்ப பாருங்க, அரிஸ்டாட்டில் அப்படின்றவங்க மேல இருந்து ரெண்டு ஆப்ஜெக்டையும் த்ரோ பண்றாங்க. ஹெவி ஆப்ஜெக்ட் வேகமா வந்து விழுது, லைட் ஆப்ஜெக்ட் ஸ்லோவா வந்து விழுது. பட் கலீலியோ அப்படின்றவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்ட்டு பார்க்கலாம். கலீலியோ அப்படின்றவங்க யாருன்னா ஒரு அஸ்ட்ரானமர். அவங்க ஒரு பிசிஸ்டாவும் இன்ஜினியராகவும் இருக்காங்க. அரிஸ் கலீலியோ அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எப்படி இருக்கும்னா ஒன்று ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும், இல்லைன்னா மூவிங்கா ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஒரு பால் மூமெண்ட்ல இருக்கு. இந்த மூமெண்ட்ல இருக்க பால் ஸ்டாப் பொசிஷனுக்கு வரணும்னா கண்டிப்பா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல, இப்ப இந்த பால் இருக்கு, இந்த பாலுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா என்ன இருக்கலாம்னா ஒரு வாலா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு பால் இருக்கு, இந்த பால் மூவ் ஆகிட்டு ஒரு வால் மேல ஹிட் பண்ண உடனேயும் இந்த பால் மூவ் ஆகிறது ஸ்டாப் ஆகும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த பால் ஸ்டாப் ஆயிருக்கு. இல்ல வேற எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப கிரவுண்ட்ல நம்ம ஒரு பாலை
த்ரோ பண்ணும்போது அது கிரவுண்ட்ல ரோல் ஆகுது, ஒரு சர்டன் ஸ்பீட்ல ஸ்டாப் ஆயிருது. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா ஒரு ஃப்ரிக்ஷன் நடக்குது. ஸோ இங்க ஃப்ரிக்ஷன் அப்படின்றது என்னன்னா பாலும் கிரவுண்டும் ஒண்ணுத்தோட ஒண்ணு உராயும் போது அங்க என்ன நடக்குதுன்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு செயல் நடக்குது. அப்ப ஃப்ரிக்ஷன் வந்து இங்க என்னவா நடக்குதுன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா நடக்குது. அதனால தான் அந்த பால் ஒரு சர்டன் ஸ்பீட்ல மூவ் ஆகி ஒரு சர்டன் டிஸ்டன்ஸை ஆக்குபை பண்ணி ஸ்டாப் ஆகுது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டாப் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கலீலியோ சொல்றாங்க. இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டாப் ஆகிறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு கலீலியோ சொல்றாங்களா? இப்போ ஒரு பஸ்ல ஒரு பர்சன் நிக்கிறாங்க. அந்த பஸ் சடனா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பர்சன் முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவாங்க. ஸோ இது பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இனர்ஷியா அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் அதோட ஸ்டேட்ல இருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஸ்டேட்ல இருந்து மாறாம இருக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப கலீலியோ அப்படின்றவங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் உள்ள டிஃப்ரெண்ட் மாஸ் உள்ள ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் பால் ஆகும், இன்னொரு ஆப்ஜெக்ட் ஃபெதரை எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து இந்த ஆப்ஜெக்டை ஃபால் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலீலியோ சொல்றாங்கன்னா, கலீலியோ ஒரு வேக்யூம் ஸ்பேஸ்ல இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஒரு ஹைட்டான பிளேஸ்ல இருந்து த்ரோ பண்ணும்போது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சேம் டைம்ல தான் கிரவுண்டை ரீச் ஆகும் அப்படின்ட்டு கலீலியோ சொல்றாங்க. இப்ப பாருங்க, மேல இருந்து பாலும் ஃபெதரும் கீழே வந்து போடும்போது ரெண்டுமே சேம் டைம்ல தான் கிரவுண்டை ரீச் ஆகுது. இது எந்த இடத்துல இருக்குன்னா வேக்யூம் ஸ்பேஸ். வேக்யூம் ஸ்பேஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஏர் ப்ரெசண்டா இல்லாத இடத்த தான் என்னன்னு சொல்றோம்னா வேக்யூம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இப்ப ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பார்க்கலாம். அரிஸ்டாட்டலும் கலீலியோவும் என்ன சொல்றாங்க? அரிஸ்டாட்டல் அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ரெஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகி அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வர்றதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டல் சொல்றாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் ஆகும்போது அது வந்து நேச்சுரலாவே ஸ்டாப் ஆகிறதுனால அந்த மோஷனை என்னன்னு சொல்றாங்க, நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஸ்டாப் ஆகிறதுக்கு ஃபோர்ஸ் எதுவும் டிபெண்ட் பண்ணாதனால நேச்சுரல் மோஷன் அப்படின்றது ஃபோர்ஸ் இண்டிபெண்டா இருக்கும் அப்படின்ட்டு அரிஸ்டாட்டல் சொல்றாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டாப் ஆகிறதுக்கு ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணலினாலுமே ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து மூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். அதனால அந்த ஃபோர்ஸை என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபோர்ஸ் டிபெண்ட் அப்படின்ட்டாங்க. அந்த ஃபோர்ஸை என்னன்னு சொல்றாங்கன்னா வயலண்ட் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் கலீலியோ என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒன்று ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும், இல்லைன்னா யூனிஃபார்மா மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனா அந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகாது அப்படின்ட்டு கலீலியோ சொல்றாங்க. அது ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டாப் ஆகும் அப்படின்ட்டு கலீலியோ சொல்றாங்க. ஸோ அரிஸ்டாட்டல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸ் உள்ள ஆப்ஜெக்டை ஒரு ஹைட்டான பில்டிங்ல இருந்து கீழே போகும்போது ஹெவி ஆப்ஜெக்ட் வேகமா வந்து கிரவுண்டை ரீச் ஆயிரும், பட் லைட்டர் ஒன் மெதுவா தான் கிரவுண்டை ரீச் ஆகும் அப்படின்ட்டு அரிஸ்டாட்டல் சொல்ல, கலீலியோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு வேக்யூம் ஸ்பேஸ்ல நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸ் அண்ட் சைஸ் உள்ள ஆப்ஜெக்டை நம்ம ட்ராப் பண்ணும்போது ஹெவி ஆப்ஜெக்ட்டும் சரி லைட் ஆப்ஜெக்ட்டும் சரி கிரவுண்டை சேம் டைம்ல தான் வந்து ரீச் ஆகும் அப்படின்ட்டு கலீலியோ சொல்றாங்க. ஓகே, நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா இனர்ஷியானா என்ன, இனர்ஷியால என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.